சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சனைகள் மத்திய அரசிடம் கோரிக்கைக்கு கூட வைக்க முடியாத அளவுக்கு முதுகெலும்பு இல்லாதவர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். மத்திய பாஜக அரசின் தவறான வெளியுறவு கொள்கையால் சமையல் எரிவாயு சிலிண்டரின் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறி தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் சென்னையில் போராட்டம் நடைபெற்றது. சிந்தாதிரிப்பேட்டையில் இருந்து மாபெரும் கடன பேரணியாக சென்று எழும்பூரில் ரயில் நிலையத்தை முற்றுகையிடும் இந்த போராட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த பேரணியின் போது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தனது தலையில் சிலிண்டரை தூக்கிச் சென்றார். மேலும் பாடை அமைத்து அதில் சிலிண்டர் வைத்து ஊர்வலமாக பேரணியில் காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். அண்ணன் செல்வ பெருந்தகை தலைமையிலே மோடி அரசுக்கு எதிராக மக்களுக்கு ஆதரவாக காங்கிரசாரின் போராட்டம். கொள்ளையடிச்சு குவிக்கிறாங்க, மணிப்பூரம் எரியுது, மக்கள் வயிறு. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து மக்கள் அச்சத்தில் இருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி வாய் திறக்காமல் இருப்பதாக விமர்சித்தார். எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறையை கண்டித்து போராடவில்லை என்றாலும் கூட மத்திய அரசிடம் கோரிக்கை கூட வைக்க வலிமை இல்லாதவர் என குற்றம் சாட்டினார். மேலும் சிலிண்டர் விலை தட்டுப்பாடு குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பாஜக மற்றும் அதிமுக அலுவலகங்கள் முற்றுகையிடப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இங்க எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கு தமிழ்நாட்டில். அந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி இதுவரை தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக ஒரே ஒரு வார்த்தை, மோடியை கண்டிக்க வேண்டாம். அந்த அளவுக்கு முதுகெலும்பு இல்லை பழனிசாமிக்கு எல்லாருக்கும் தெரியும். கண்டிக்கலாம் நாங்க சொல்லல. நீங்க கண்டிச்சா உங்களை பிடிச்சி உள்ள போட்டுருவார். நீங்க கண்டிச்சா உங்களை முன்னாள் அமைச்சர்லாம் சிறைக்கு போயிடுவாங்க. நீங்க கண்டிச்சா உங்க கட்சியை அவரு பிஜேபி மெர்ஜி பண்ணிடுவார் தேர்தலுக்கு முன்னாடி. கண்டிக்கவே வேண்டாம். ஒரே ஒரு கோரிக்கை, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தெருவில் சிலிண்டர் வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, டீ கடையில டீ குடிக்க முடியல, தேநீர் கடையெல்லாம் மூடிட்டாங்க. மோடி அவர்களை தயவு கூர்ந்து உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்ளுகிறேன், காலில் கூட விழுகிறேன், கொஞ்சம் சிலிண்டர் அனுப்புங்கன்னு சொல்லலாம்ல.